இதயத்தில் எப்பொழுதுமே வெறுப்பு நெருப்பு கொழுந்து விட்டு எரிய அனுமதிக்கவே கூடாது. இன்றைய பண்பாட்டு சீரழிவு என்றால் 24 மணி நேரம் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு எனக்குள்ளே நிறைய பாதிப்பு என்று சொல்வதை விட நிறைய வருத்தங்கள் இருக்கின்றன. ஏதாவது ஒன்றில் பழைய தமிழ் சமூகத்தின் பண்பாடு அல்லது இந்திய சமூகத்தின் பண்பாடு என்று இப்பொழுது பார்க்க முடிகிறதா? நீங்கள் அங்கிருந்தே வருகிறேன். 2 இதிகாசங்கள் இருக்கின்றன. ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். இந்த 2 இதிகாசங்கள் வழங்குகின்ற மிக முக்கியமான செய்தி என்ன? நீ அடுத்தவன் மனைவியின் மீது காமுற்றால் உனக்கு அழிவு நிச்சயம் என்று சொல்வதற்குத்தானே ராமாயணம். அதனால் தானே ராவணனை அவ்வளவு உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறது. வால்மீகி ராமாயணமானாலும் கம்ப ராமாயணமானாலும் ஏன்? முக்கோடி வாழ்நாளும் உயர்ந்துடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெலப்படா என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் செருக்கடந்த தசமுகன். அவ்வளவு பேராற்றல் கொண்ட ராவணன் ஏன் அழிந்தான்? அவன் செத்து கிடக்கிறான். ராமபானம் பட்டு வீடனன் அழுகிறான். செத்து கிடக்கிற ராவணனுடைய சடலத்தை அப்படி புரட்டி பார்க்கிறான் ராமன். அவன் முதுகிலே காயம் இருக்கிறது. உடனே ராமன் வீரனிடம் சொன்னான், சீ, வீரமற்ற இந்த கோழையோடா நான் போராடினேன். இவன் முதுகில் புண் இருக்கிறதே, இவன் புறமுதுகிட்டு இருக்கிறான் ஏதோ ஒரு களத்தில். இவனுக்கு எதிராகவா நான் யுத்தம் நடத்தினேன்? என் அம்புக்கு அவமானம் என்றான் ராமன். உடனே வீடனன் சொல்கிறான், மிக முக்கியமாக இவற்றையெல்லாம் யார் வாசிக்கிறோம்? வீடனன் சொல்கிறான், ராமபிரானே, தவறான முடிவுக்கு வராதே. அவனுடைய ஆற்றலை குறைத்து பேசாதே. அவன் வீரம் செறிந்தவன், எல்லையற்ற வீரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதிலேயே நாட்டம் கொண்டவன். எல்லாரையும் வென்று முடித்து விட்ட பிறகு பகை எங்கே பகை எங்கே என்று தேடி தேடி பார்த்து எந்த பகையும் இல்லாத நிலையில் இந்த புவியை தாங்கக்கூடிய 8 திக்கு யானைகளோடும் சென்று வலிந்து போர் நடத்தினான். அந்த 8 திக்கு யானைகளோடும் அவன் சென்று போர் நடத்திய பொழுது அந்த யானையுடைய தந்தம் அவன் மார்பை பிளந்து கொண்டு உள்ளுக்குள்ளேயே தங்கிவிட்டது.